அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 8 மாணவர்களுக்கு செகண்ட் டேம் இரண்டாம் தவணை பாடத்திட்டத்தில் உள்ள முதலாம் அலகு உங்களுக்கு தெரியும் சமச்சீர். அந்த சமச்சீர் என்ற அலகை நாம் செகண்ட் டேமில் இருக்கக்கூடிய எல்லா அலகையும் கற்றுவிட்டதன் பிற்பாடு தான் அந்த சமச்சீர் என்ற ஒரு இலகுவான அலகை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இன்று அதற்கு அடுத்த அலகான முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் சம்பந்தமாகத்தான் அதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அது சிறிய தலைப்பு முக்கோணிகள், அதன் பிறகு நாட்பக்கல். அந்த ரெண்டு விஷயத்தையும் படிக்கும் போது இந்த முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் என்ற அலகு முழுமையாக முடிவடையும். இப்போ சிறிய தலைப்பை பாருங்கடா, முக்கோணிகள். இப்போ முக்கோணி என்று சொன்னால் நீங்கள் கிரேட் 7ல் பல்கோணி என்ற பாடம் படிச்சிருப்பீர்கள். பல்கோணி என்ற அலகினூடாக முக்கோணி என்றால் என்ன, பல்கோணி என்றால் என்ன என்கிற விடயத்தை பற்றி படித்திருப்பீர்கள். முக்கோணி என்று சொன்னால் 3 நேர்கோட்டு துண்டங்களை கொண்டு, 3ம் நேர்கோட்டு துண்டமாக இருக்க வேண்டும். அந்த நேர்கோட்டு துண்டங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மூடிய தளவுரு, மூடிய தளவுரு தான் முக்கோணிகளாக காணப்படும். சரிதானே? இப்போ முக்கோணிக்கு பாருங்க, 3 நேர்கோட்டு துண்டு வரப்போது அந்த 3 நேர்கோட்டு துண்டங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த மூடிய தளவுரு தான் முக்கோணியாக காணப்படும். ஸோ அதுக்கு 3 கோணங்கள் இருக்கும். அந்த உச்சியில் நான் ஏபிசி என்ற ஒரு பெயரை வைத்துக் கொள்கிறேன். அப்போ ஏபிசி என்ற ஒரு முக்கோணியாக இது கருதப்படும். கிரேட் 7ல் இந்த முக்கோணி பக்கங்களின் அடிப்படையில் 3 வகைப்படும், கோணங்களின் அடிப்படையில் 3 வகைப்படும் என்று படிச்சிருக்கோம். பக்கங்களின் அடிப்படையில் என்று சொன்னால் சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, செங்கோண சமநில் பக்க முக்கோணி. அப்போ சமபக்க முக்கோணி, இரு சமபக்க முக்கோணி, சமநில் பக்க முக்கோணி என்று பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணியை 3 வகையாக பிரிக்கலாம். அதே போன்று கோணங்களின் அடிப்படையிலும் முக்கோணியை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கூறுங்கோணம், கூறுங்கோண முக்கோணி, செகண்ட் செங்கோண முக்கோணி, அடுத்தது விரிகோண முக்கோணி என்று கோணங்கள் அடிப்படையிலும் முக்கோணிகள் 3 வகைப்படும். முக்கோணி 3 வகைப்படும். அது கிரேட் 7ல் அது பற்றிய ஃபுல் விளக்கம் படித்துவிட்டோம். இன்று தரம் 8ல் என்ன புதிய விடயம் சொல்லப்படுகின்றது என்கிற அந்த விடயத்திலிருந்து தான் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் முக்கோணிகளின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை தான் உங்களோட 8ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய முதலாவது விடயம். அப்போ ஒரு முக்கோணி எடுத்தீங்கன்னு சொன்னாடா 3 அகக்கோணம் இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும். இது ஏ என்ற ஆங்கில எழுத்து போட்டால் அந்த கோணத்தை நான் சிமோல் ஏ என்று போகிறேன். இது சிமோல் பி பாகை, இது சி பாகை. கோணத்தை அளக்கும் அலகு பாகை என்று உங்களுக்கு தெரியும். அந்த முக்கோணத்தில் 3 கோணத்தை நாம் வெட்டி, சரி, அந்த ஒவ்வொரு கோணத்தையும் நம்ம துண்டாக வெட்டி அதை இப்படி பொருத்தக்கோல அந்த 3 கோணங்களும் எதில் அமையும் என்று சொன்னால் நேர்கோட்டில் அமையும். 3 கோணத்தையும் வெட்டி பொருத்தக்கோல, இது ஏ பாகை, இது பி பாகை, இது சி பாகை. அந்த 3 கோணத்தையும் பொருத்தும் போது அது ஒரு நேர்கோட்டில் அமையுது. அப்போ ஒரு நேர்கோடு எத்தனை பாகை? 180 பாகை. இதில் இருந்து ஒரு முடிவுக்கு வருகின்றோம். முக்கோணத்தில் 3 கோணத்தையும் கூட்டும் போது அது அகக்கோணத்தினுடைய கூட்டுத்தொகை 180 பாகை. சரிதானே? அப்போ கீழுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் எழுதி போட்டு ஒரு ஸ்டார் மார்க் பண்ணி நான் சொல்கிற விடயத்தை எழுதி கொள்ளணும். ஓர் முக்கோணியின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை, அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். இந்த 180 பாகைக்கு 2 விடயங்கள் சொல்லப்படும். மிகை நிரப்பி என்று சொன்னாலும் சரி, மிகை நிரப்பி என்னத்தின 180 பாகை, அல்லது 2 செங்கோணங்களுக்கு சமனாகும் என்று சொன்னாலும் சரி. ஒரு செங்கோணம் 90 பாகை என்றால் 2 செங்கோணம் 180 பாகை. இப்படி அப்போ ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். அப்போ இந்த விடயத்தை வைத்து தான் சில பயிற்சிகளை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது படத்தை பாருங்க. 3 படங்கள் தரப்படுகின்றது. இந்த 3 படத்திலையும் இருக்கக்கூடிய
தெரியா கணியத்தின் பருமனை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ ஒரு முக்கோணத்திர அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ எக்ஸாக 85 சாக 55 சமன் 180 பாகை. அப்போ எக்ஸாக ரெண்டையும் கூட்டும் போது 140 சமன் 180. கூட்டுப்படுது சமனுக்கு மறுபுறம் போகும்போது கழிப்படும். கழித்தால் எக்ஸின் பெருமானம் 40 பாகை என்று கிடைக்கும். இதே போன்று தாண்டா ஒரு முக்கோணத்தில் 3 கோணத்தையும் கூட்டும் போது வரக்கூடியவை, அது என்ன முக்கோணியாக இருந்தாலும் சரி 3 கோணத்தையும் கூட்டி வரும்போது 180 பாகை. அப்போ 130 சாக எக்ஸும் எக்ஸும் 2x சமன் 180 கூட்டுப்படுது. அங்கே போனால் அந்த பெருமானம் கழிப்படும். அப்போ 2x சமன் 50 என்றால் 2 பெருக்கப்படுது சமனுக்கு மறுபுறம் போகும்போது பிரிப்படும். அப்போ எக்ஸின் பெருமானம் 25 பாகை என்று கிடைக்கும். மூன்றாவது படம், இதுவும் ஒரு முக்கோணி தான். அப்போ 30 சாக 5x ஆக x சமன் 180. அப்போ 30 சாக 5x ஒரு எக்ஸும் 6x சமன் 180. அப்போ 30 கூட்டுப்படுது. அங்கே போனால் கழிப்படும். அப்போ 6x சமன் கழித்தீங்கன்னா 150. அப்போ நாம் கண்டுபிடிக்கணும் ஒரு எக்ஸின் பெருமானம். அப்போ 6 பெருக்கப்பட்டால் சமனுக்கு மறுபுறம் போகும்போது பிரிப்படும். 6ஆல் வகுக்கும் போது எக்ஸின் பெருமானம் 25 பாகை என்று கிடைக்கும். அப்போ இவ்வாறு தான் இது பார்ட் 1, சில நேரம் பார்ட் 2ல சில படக்கேள்விகளாகவும் இடம்பெறும். அப்போ இப்படியான கேள்விகள் போடும்போது இந்த செய்முறை ஊடாக கேட்கப்பட்ட கேள்விக்குரிய விடையை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். நான்காவது கேள்வி, இவ்வாறு ஒரு படம் தரப்பட்டிருக்கு. இதில் 2 தெரியா கணியம் காணப்படுகின்றது. அப்போ எக்ஸும் வையும் அந்த பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். முதலாவது எக்ஸின் பெருமானத்தை கண்டால்தான் வையின் பெருமானத்தை காண முடியும். அப்போ எக்ஸாக 70 சாக 38 சமன் 180. எக்ஸாக 70 38 108 சமன் 180 பாகை. இது கூட்டுப்படுது சமனுக்கு மறுபுறம் போனால் கழிப்படும். அப்போ 180லிருந்து 108 கழித்தா எக்ஸின் பெருமானம் 72 பாகை என்று கிடைக்கும். அப்போ எக்ஸை கண்டுபிடித்தோம்டா வையை இப்போது இலகுவாக கண்டுபிடிக்கலாம். மேலே நோட் பண்ணுறேன். இது ஒரு நேர்கோடுங்கிறதால இந்த நேர்கோடில் வர 2 கோணத்தையும் கூட்டும் போது 180 பாகை. அப்போ எக்ஸுக்கு 72 என்று சொன்னால் அப்போ வைர பெருமானம் யாது என்று பார்க்கணும். அப்போ 72 கூட்டுப்படுது சமனுக்கு மறுபுறம் போன கழிப்படும். அப்போ வையின் பெருமானம் 108 பாகை என்று கிடைக்கும். இதே போன்று இப்போ 5வது படத்தை பார்த்தீங்கன்னா கிரேட் 7ல் படிச்சிருப்பீங்க. 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டும் போது குத்தெதிர் கோணம் சமன். நம்ம கிரேட் 8ல் 3ஆம் அலகு கோணங்கள் என்ற பாடத்தினூடாகவும் படிச்சிருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் பி என்ற பெருமானம் நேரடியாக எழுதி கொள்ள முடியும் 40 பாகை என்று. அப்போ பியை கண்டம் என்று சொன்னால் ஏயை கண்டுபிடிக்கலாம். அப்போ 80 சாக பியின் பெருமானம் 40. அவங்கள ஏ சமன் 180. அப்போ 120 சாக ஏ சமன் 180. 120 கூட்டுப்படுது சமனுக்கு மறுபுறம் போகும்போது கழிப்படும். அப்போ ஏயின் பெருமானம் 60 பாகை என்று கிடைக்கும். இதே போன்று இந்த படத்தில் எக்ஸையும் வையையும் கண்டுபிடிக்கணுமெண்டா இவ்வளவும் 90 பாகை என்று தரவுல சொல்லப்படுது. இதுவும் 90 பாகை. அப்போ இந்த முக்கோணியை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கோணத்திர அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ 90 35 125 சாக எக்ஸ் சமன் 180. அப்போ இது கூட்டுப்படுது அங்கே போனால் கழிப்படும். அப்போ கழித்தீங்கன்னு சொன்னால் எக்ஸின் பெருமானம் 55 பாகை என்று வரும். அதன் பிறகு பெரிய முக்கோணி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இவ்வளவு 90. அப்போ 90 சாக அடுத்தது பாருங்க எக்ஸுக்கு கண்ட பெருமானம் 55 சாக y சமன் 180 பாகை. அடுத்த செய்முறை சரிதானே. அப்போ 90 55 145
சக y சம 180. அப்போ 145 கூட்டுப்படுது, சமனுக்கு மறுபுறம் போகும்போது கழிப்படும். அப்போ 180 145 போனால் yயின் பெருமானம் 35 பாகை என்று கிடைக்கும். அப்போ இவ்வாறு சில உருவங்கள் உங்களுக்கு கட்டாயம் செகண்ட் டைமில் ஒரு அந்த செகண்ட் டைம் பேப்பரில் இப்படியான கேள்விகள் கட்டாயம் இடம்பெறும் பிள்ளைகள். ஸோ நீங்கள் இவ்வளத்தையும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் அந்த முக்கோணங்கள் சம்பந்தமான அந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு கேள்வி பகுதிகளாக அமையும். இப்போ அடுத்த சிறிய தலைப்பு நாட்பற்களின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை. அப்போ நாட்பற்கள் என்று சொன்னால் பெயரிலேயே அந்த விடயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். 4 பக்கங்கள், அப்போ 4 நேர்கோட்டு துண்டங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த மூடிய தள உருதான் நாட்பற்கள் என்று அழைக்கப்படும். ஸோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் பாருங்க. அப்போ நான் ஒரு நாட்பற்களை சும்மா பொதுவாக வரைகிறேன். அப்போ நாட்பற்களுங்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் 5 வகையான அந்த நாட்பற்கள் 5 டைப் இருக்கு. அப்போ சதுரம் ஒரு நாட்பற்கள், 4 பக்கங்கள் இருக்கும். செவ்வகம் ஒரு நாட்பற்கள், சரிவகம், இணைகரம், சாய் சதுரம், இவ்வளவும் அதில் நாட்பற்கள் பொதுவானது, அதில் டைப், அதில் வகைகள். அப்போ அவ்வளவுத்துக்கும் சேர்த்து நாம் சொல்லக்கூடிய பொதுவான பெயர் தான் நாட்பற்கள். அப்போ நாட்பற்களுக்குள்ள 5 வகையான பெயர்கள் காணப்படுது. சதுரம், செவ்வகம், சரிவகம், இணைகரம், சாய் சதுரம். அப்போ எந்த நாட்பற்களாக இருந்தாலும் அப்போ இவருக்கு நான் ஃபஸ்ட்டு பேர் வைத்துக் கொள்கிறேன், ABCD என்று வைத்துக் கொள்கிறேன். அப்போ இதை சிமோல் A பாக, இது சிமோல் B பாக, C பாக, D பாகன்னு போடுறேன். அப்போ 4 நேர்கோட்டு துண்டம் வந்தால் கட்டாயம் அகக்கோணம் 4 வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கோணத்தையும் வெட்டி அதை பொருத்தினீங்கன்னு சொன்னால் அது ஒரு வட்டத்தை உருவாக்கும். எதை உருவாக்கு? வட்டம். ஒரு வட்டம் எத்தனை பாக? 360. அப்போ அதில் இருந்துதான் ஒரு நாட்பற்களினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 360 பாகை என்று கிடைக்கின்றது. அப்போ ஒரு முக்கோணத்தில அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பது போன்று நாட்பற்களினுடைய 4 கோணத்தையும் வெட்டி அதை பொருத்தி கொண்டீங்க என்று சொன்னால் அது ஒரு வட்டத்தை உருவாக்கும். அப்போ ஒரு வட்டம் 360 பாகை என்பதனால ஒரு நாட்பற்கள் ஒன்றின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். அப்போ இவ்வளோத்தை நீங்கள் எழுதி போட்டு நான் கீழுக்கு சொல்கிற நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. ஒரு நாட்பற்கள் ஒன்றின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை, அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். 360 பாகை ஆகும். இப்போது இந்த நாட்பற்களை வைத்து சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். ரைட், இப்போ முதலாவது படத்தை பாருங்க. உங்களுக்கு தெரியும் 4 நேர்கோட்டு துண்டம் வந்தால் அது நாட்பற்கள், மூடிய தள உருவாக இருக்க வேண்டும். அந்த நாட்பற்களில் 4 அகக்கோணங்கள் தரப்படுகின்றது. அதில் எக்ஸ் என்ற ஆங்கில எழுத்து காணப்படுகின்றது. அப்போ எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ 95 சாக 60 சாக எக்ஸ் சாக 55 சமன் 360 பாகை என்ற அந்த ஈக்குவேஷன் சமன்பாட்டை இவ்வாறு எழுதி போட்டு கூட்டிக் கொள்ளணும். அப்போ கூட்டும்போது நான் 95ஐயும் 55ஐயும் கூட்டிக் கொள்கிறேன், 150 என்று வரும். சரிதானே? 150ஓட 60ஐ கூட்டும் போது 210 சக எக்ஸ் சமன் 360. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும் என்றால் 210 கூட்டுப்படுது, சமனுக்கு மறுபுறம் போனால் கழிப்படும். அப்போ 360 210 கழிப்பீங்கன்ற எக்ஸின் பெருமானம் 150 பாகை. இதே போன்று இந்த அமைப்புல 4 நேர்கோட்டு துண்டங்களை கொண்ட மூடிய தள உரு வருது. அப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா கோணத்தையும் கூட்டிக் கொள்ளும். 2x 5x 60 5x சமன் 360 பாகை. அப்போ இனத்தோட சேர்க்கும் போது 2x 5x 7x 7x 5x 12x ஆக 60 சமன் 360. 60 கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கால போனால் கழிப்படும், கழித்தனை நேரடியாக போட்டுக்கொள்கிறேன். அப்போ 300 பாகை என்று வரும்.
அப்போ நமக்கு தேவை ஒரு எக்ஸின் பெருமானம். அப்போ 12 பெருக்கப்படுது எக்ஸோட, சமனுக்கு மறுபுறம் போகும்போது 300 12ஆல் பிரிக்க வேண்டும். அப்போ 30ல் 12 2 முறை 6 மிச்சம், 0 இறக்கும் போது 60, 60ல் 12 5. அப்போ ஒரு எக்ஸினுடைய பெருமானம் 25 பாகை என்று கிடைக்கும். ரைட், இறுதியான சில உதாரணங்களை பாருங்களா. இப்படியான ஒரு உருவம் ஒன்று தரப்படுது. எக்ஸ் ஒய் என்ற 2 ஆங்கில எழுத்துகள் காணப்படுது. அப்போ முதலாவது எக்ஸின் பெருமானத்தை தான் கண்டுபிடிக்க வேண்டும். இது ஒரு நேர்கோடு என்பதனால ஒரு நேர்கோட்டினுடைய கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ எக்ஸையும் 115ஐயும் கூட்டினா 180. அப்போ 115 கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கால போனால் கழிப்படும். அப்போ எக்ஸின் பெருமானம் 65 பாகை என்று வரும். அதன் பிறகு உள்ளுக்கு வார இந்த 4 கோணத்தையும் கூட்டணும். அப்போ எக்ஸுக்கு கண்டுபிடி 65, 85, 120, y சமன் 360. அப்போ 85, 65, 150, 150, 120, 270 சாக y சமன் 360. 270 கூட்டுப்படுது, அங்கால போனால் கழிப்படும். அப்போ 360லிருந்து 270 போனால் y-இன் பெருமானம் 90 பாகை என்று கிடைக்கும். அப்போ இதே போன்றுதான் இரண்டாவது உருவத்தை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போன்று 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டும் போது குத்தெதிர் கோணம் சமன். அப்போ எக்ஸின் பெருமானம் 70 பாகை என்று கிடைக்கும். அதன் பிறகு அப்போ இதுவும் எக்ஸ்ங்கிறதால இது 70 பாகை என்றால் இதுவும் எத்தனை பாகை? 70 பாகை. அப்போ உள்ளுக்கு வர அந்த 4 கோணத்தையும் கூட்டுவோமா? இவ்வளத்தை நோட் பண்ணுறேன். 70 சாக 70, வயசாக 80 சமன் 360. அப்போ 140 80 240, 140 80 220 சாக y சமன் 360. அப்போ வையை கண்டுபிடிக்கணும்டா 220 கூட்டுப்படுது, சமனுக்கு மறுபுறம் போகும்போது 360லிருந்து 220 கழிக்கும் போது y-இன் பெருமானம் 140 பாகை என்று கிடைக்கும். அப்போ இவ்வளவுதான் இன்றைய நாள் வகுப்பினுடைய முக்கோணிகளினுடைய அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை சம்பந்தமான சில விடயங்களை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு நாட்பக்கள் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை சம்பந்தமான சில உதாரணங்களையும் பற்றி பார்த்தோம். அப்போ இத்துடன் இன்றைய நாள் வகுப்பு முடிவடைந்துள்ளது. இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் உங்களுக்கு தரப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பிக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த வகுப்பில் அந்த பேப்பருக்குரிய எக்ஸ்பிளைன் தரப்பட்ட பின்னர் இந்த தலைப்பில் தொடர்ச்சியான சில பகுதிகள் காணப்படுகின்றது. முக்கோணிகளினுடைய புறக்கோணங்கள், அதே போன்று நாட்பக்கள் ஒன்றினுடைய புறக்கோணங்கள் சம்பந்தமாகத்தான் அடுத்த விடயமாக பார்க்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.